இப்போ ஓகே, நீங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடருவீங்க அப்படிங்கிற உறுதியாக இருக்கிறீங்க. ஆனால் கூடுதல் உங்களோட உரிமைகளையும் தொகுதிகளையும் கேட்பீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அந்த எதிர்ப்புங்கிறது ஒவ்வொருத்தரும் இப்போ பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது என்பது வந்து அவரும் அதை கொள்கை ரீதியாக எங்களுக்கு பாஜக எதிரி என்று அறிவித்து விட்டார். அது மாதிரி அரசியல் ரீதியாக திமுக எதிரி என்று தேவக அறிவிச்சிருக்கிறார். ஆனால் இந்த இந்த மாதிரி முருக பக்தர்கள் விஜய் அவர்கள் பிஜேபியினுடைய எந்த நடவடிக்கையை எதிர்த்திருக்காரு? இப்போ உதாரணத்துக்கு பகல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி ஏறத்தாலும் 1.5 மாசம் ஆச்சு. சரி, இது வரைக்கும் ஒரு தீவிரவாதி கூட பிடிக்கல. வக்ஃபு மசோதாக்கு எதிராக வழக்கு போட்டிருக்காரு சார். தாவேகா அந்த வக்ஃபு மசோதாக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகள்ல அது இந்தியாவில் இருக்கிற பல கட்சிகள் போட்டிருக்கேன். அதுல அவரு ஒண்ணு இல்ல. விஜய் அவரு மட்டும் தான் வழக்கு போட்டிருக்க மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறீங்க. இல்ல, எந்த நடவடிக்கையும் இல்ல. அவர் சிறுபான்மையினருக்கு ஆதரவு பாஜகவுக்கு எதிராக எதுவே பண்ண சொன்னீங்களா? அதனால சிபிஐ போட்டிருக்கு. இல்ல பாஜக ஒரு வழக்கு போட எங்க பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பலரும் தாக்கல் செய்கிற போது அதுல ஒருவராக இவங்களும் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்ப நான் கேட்கறது, ஜம்மு காஷ்மீர்ல அவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் தீவிரவாதிகள் ஒருவர் கூட கைது செய்யப்படல. மணிப்பூர்ல மீண்டும் கலவரம் நடந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரி அது பிஜேபி ஆட்சி தான் மாநிலத்தில் நடக்குது, மத்தியில் நடக்குது, இரட்டை இந்தியன் ஆட்சி. இந்த மாதிரி பல சம்பவங்களை என்னால சொல்ல முடியும். அல்லது பசுவை வதை செய்தார்கள் என்கிற முறையில சாதாரண மக்கள் மீது தாக்குதல் என்பது நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் களத்துக்கே வராமல் கருத்து சொல்வதனால் மட்டும் அவர்கள் பிஜேபியை எதிர்ப்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்று எப்படி நீங்க நம்புறீங்கன்னு நான் கேட்கிறேன். முதல்ல இல்ல, அவரு மீட்டிங்ல சொல்றாரு எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிறாரு. அதனால அதை நம்ம தானே சார் செய்யணும். ஒவ்வொருத்தரும் எதிர்ப்பை ஒவ்வொரு விதமா வெளிப்படுத்துவாங்க. சிபிஎம் ஒரு மாதிரி வெளிப்படுத்துவீங்க, அவங்க தாவேக்கா ஒரு மாதிரி வெளிப்படுத்துவாங்க. கணக்கில் எடுத்துவீங்களா நீங்க? அவங்க ஏன் அது சிபிஎம் பத்தி நாங்க இவ்வளவு போராட்டம் நடத்துறோம், இவ்வளவு அறிக்கைகள் விடுறோம், இவ்வளவு பேட்டிகள் கொடுக்குறோம், ஆனா எங்களுக்கு வந்து நீங்க மென்மையா இருக்கீங்கன்னு கேக்குறீங்க. ஆனா விஜய்ன்றது மட்டும் ஒரே ஒரு தடவை கொள்கை எதுன்னு சொல்லிட்டு அவர் உறுதியாக இருக்கிறாரு எப்படி முடிவு போறீங்க? இல்ல தோழர், அவரு விஜய் வந்து ஒரு புதுசா கட்சி நீங்க போராட்ட காலத்திலே பிறந்து வந்தீங்க. அவர் புதிய கட்சி சார். அவர் புதிய கட்சி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா எதிர்த்துட்டு வராரு. இப்ப நீங்க வந்து அப்படி இல்ல, போராட்ட களங்கள் 100 ஆண்டு உள்ள கட்சி அந்த சிபிஎம் ஏதோ எதிர்த்தார். இந்த வக்ஃபு வாரிய சட்டத்துக்கு எதிராக மற்ற பல கட்சிகளோடு நீதிமன்றத்தில் ஒரு பார்ட்டியாக சேர்ந்திருப்பதை தவிர வேற எதை செய்தார் சொல்லுங்க? எதுவுமே செய்தார். களத்துக்கே வராமல் ஒரு கட்சி இருக்கிற போது அந்த கட்சியோட நீங்க போவீங்களான்னு கேக்குறீங்க. நீங்க இல்ல, ஆப்ஷன் வேற இல்ல சார். நீங்க திமுக வந்து விட்டு கொடுக்கணும் களத்துல இல்ல தோழர். நீங்க திமுகவுல கூடுதல் தொகுதி வேணும்னு கேக்குறீங்க. இப்போ அங்க வந்து அதிமுக பாஜக வந்து ஆயிட்டா மதவாத எதிர்ப்பு போக மாட்டேன். நீங்க இப்போ மதவாத எதிர்ப்பு அரசியல் இருக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து இப்போதைக்கு தாவேக்கா மட்டும்தான் இருக்குது. நாம் தமிழர் அவங்க தனித்து போட்டிடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒரு ஆப்ஷன் இருக்குமா தாவேக்கா கூட இருக்குமான்னு கேட்டேன். ஒரே கொள்கை இருக்குது அப்படின்னு கேட்டா நீங்க அந்த கொள்கையை வந்து எதிர்த்து போட்டியிடலன்னு சொல்லிட்டீங்க. தெளிவா சொல்லிட்டேன். இல்ல வெறும் ஆப்ஷன் மட்டும் இல்ல சார். அதிமுக பிஜேபி கூட்டணியை முறியடிப்பதற்கான வலிமை எந்த அணிக்கு இருக்கு அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எங்களுடைய அரசியல் தீர்மானம் அது. பிஜேபி அதிமுக சந்தர்ப்பவாத கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அரசியல் தீர்மானம். அதற்கு ஏற்ற வலிமை படைத்த அணி எதுன்றதுதான் நாங்க பார்ப்போம். அந்த முறையில பார்த்தா இன்றைக்கு அரசியல் சூழல்ல தமிழ்நாட்டில் திமுக அணி தான் இருக்கு. தாவேக்கா என்கிற ஆப்ஷனுக்கே பிரச்சனை, அந்த கேள்வியே எழலையே. இப்போ உங்க எதிர் அணியில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி அதில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படக்கூடிய தேமுதிக உள்ளிட்டவை இணைந்த கட்சி அதில் இடம்பெற்றுச்சா? இடம்பெறல. அங்கதான் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுங்க. அதே மாதிரி தேமுதிகலயே அந்த மாநிலங்களவை அவங்களுக்கு எம்பி பதவி கொடுக்கலாம் ஒரு பிரச்சனை இருக்கு. இருந்த போதிலும் என்ன சொல்றீங்க? திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த அணியில் தொடர்வதாக அவர் சொல்லவில்லை. எந்த அணியில் இருக்கிறதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. 2-3 மாசம் ஆகுன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. இல்ல, இந்த ரெண்டாவது தடவை அமித்ஷா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சத்யம் டிவி மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல, ராமதாஸ் சொல்லியிருக்காரு சார். நேற்று சொல்லியிருக்காரு சார். நேற்று அவர் அமித்ஷாவோட 2வது வருகைக்கு பிறகு பாருங்க 2-3 மாசம் ஆகும், நாங்க எந்த தேர்தல் அணி என்பது 2-3 மாசம் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் என்னுடைய கருத்து இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உட்கட்சி தகராறுல ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் RSS ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் எப்போது உள்ள நுழைஞ்சாரோ அப்போதே அது தெரிஞ்சிருச்சு அவங்க பிஜேபி அணிக்கு கொண்டு போறதுக்கான ஒரு தீவிரமான முயற்சியில அவங்க ஈடுபட்டிருக்காங்கன்றது. அதுதான் எங்களுடைய கருத்து.
ஓகே. பிஎம்கே பொறுத்த வரைக்கும் அது சேதாரம் இல்லாமல் ஒரு முழுமையாக பிஜேபி அணிக்கு வந்து சேரணும், பிஜேபி அதை ஸ்வாகா பண்ணுன்றது தான் அவங்களுடைய நோக்கம். அந்த முறையில தான் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் அந்த பிரச்சனையில் மூக்கு நுழைத்தது. ஆனா அவர் சொல்றாரு, நாங்க அரசியல் பேசுற நீண்ட கால நண்பர், சும்மா நலம் விசாரிக்க வந்தோம்னு சொல்றாரு. அதை உலகத்துல யாருமே நம்பல, அவரே கூட நம்பி இருக்க மாட்டாரு. ஆடிட்டர் குருமூர்த்தி நம்பி இருக்க மாட்டாரு. அவங்க அங்க போவாங்கன்றதெல்லாம் வாய்ப்பு தான், அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி.